இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒற்றை தராசு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். கிராமத்தில் பார்த்திங்கன்னா தூக்கோல்னு சொல்லுவாங்க. கிராமத்தில் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா காய்கறிகள்லாம் எடை போட்டு அதில் கொடுப்பாங்க. ஒரு தட்டு தான் இருக்கும். அதை தான் இப்போ செய்ய போகிறோம். இது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு தராசு அப்படின்னு சொல்லலாம். கிபி 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தமிழர்கள் இதை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு ஆதாரங்கள்லாம் நிறைய இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு மம்முட்டிக்கு பயன்படுற கைப்பிடி ஒன்று எடுத்திருக்கேன். இதில் முனையில் ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் தட்டு, அதில் 4 சமமாக ஓட்டை போட்டிருக்கேன். சமமான டிஃப்ரெண்ட்டில் 4 துளைகள். இந்த 4 ஹோல்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கயிறு எடுத்துருக்கேன். இதை வந்து சமமாக 2ஆக பிரிச்சுருக்கேன். 2ஆக பிரித்து கட் பண்ணியிருக்கேன். நூல் கயிறு. இந்த நூல் கயிறு வந்து ஒவ்வொரு முனையிலையும் உள்ளே விட்டு பின்னாடி வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். அது உள்ளே விட்டு பின்பக்கத்தில் இழுத்து முடிச்சு போட்டுருவாங்க. இந்த மாதிரி இழுத்து ஒரு முடிச்சு அந்த ஹோல்ஸில் வெளியே வராத அளவுக்கு ஒரு முடிச்சு போட்டாச்சு. இழுத்துக்கலாம். இழுத்துட்டு எதிர்முனையில் இருக்கிற ஹோல்ஸில் இதை போடுங்க. பக்கத்தில் போடக்கூடாது, எதிர்முனையில் போடுங்க. இப்போ இதில் ஒரு ஹோல்ஸ், இதில் ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி. இப்போ இன்னொரு கயிறையும் இன்னொரு ஹோல்ஸ், இந்த ஹோல்ஸில் வெளியே எடுத்து முடிச்சு போட்டுங்க. அதே போல் 4 பக்கமும் இதே மாதிரி முடிச்சு போட்டு கயிறு சரி பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் சமமாக தட்டு ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஒரு முனையில் இருக்கும், இன்னொரு முனையில் தட்டு சமமாக நிற்கணும். இது மாதிரி நிற்கட்டும். இப்போ தட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பாருங்கள், இந்த முனையில் ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த கட்டையில் அதில் வந்து ஒரு நூல் கயிறு உள்ளே விட்டுக்குங்க. இந்த பக்கம் வந்துடுச்சு. இப்போ இந்த தட்டோட முனையை இந்த கயிற்றில் கட்டிடலாம். நல்லா முடிச்சு இழுத்து போட்டுருங்க. கல் முடிச்சா போடுங்க, அப்போ தான் அழுகாது. இப்போ தயாராகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த முனையில் ஒரு துண்டு கயிறு வச்சு நழுவாமல் இந்த இடம் சுற்றிடுங்க. இது போல் கட்டிக்குங்க. இப்போ இங்கேயும் கல் முடிச்சு பயன்படுத்திங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ தட்டு சரி பண்ணிட்டோம்.
மேலே தொங்க விட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கயிறு எடுத்துக்கிறோம். அந்த கயிறை இப்படி சுற்றிக்குங்க. 2 சுற்று சுற்றி ஒரு பக்கத்தில் முடிச்சு போட்டுருங்க. நம்ம இந்த கயிறை தான் நம்ம பிடிச்சி எடை போட போகிறோம். மேலே பிடிக்கிறது இந்த கயிறு தான். இப்படி பிடிக்கணும். இப்படி போட்டுட்டு இந்த கயிறை மேலே எடைக்கு பிடிக்கணும், தூக்கி பிடிக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து சின்ன கயிறில் வந்து ஒரு நூல் கயிறில் வந்து இங்கே சுற்றிக்கலாம். இப்படி நவுத்துற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அது இப்போ இந்த கயிற்றுல கிரிப்பாக நல்லா இங்கே சுற்றணும். வேறு ஒரு கயிறில் கட்டிக்குங்க. எதுக்காகனா இந்த கயிறை நம்ம அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணுவோம், தள்ளுவோம், அது மாதிரி பண்ணலாம். அதுக்காக தான். மேல் பகுதி இப்படி இரிக்கலாம். இப்போ தயாராகிடுச்சு. இதை வச்சு தான் நம்ம எடை போட போகிறோம். இப்போ முதல்ல கிலோ அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்ம 1 கிலோ எந்த இடம் வச்சா 1 கிலோ வரும், அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு அடையாளம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பட்டுக்கல் 1 கிலோ பட்டுக்கல் இருக்குல்ல வைக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா கொம்பு சமமானேன்னா சரியான இடம்னு அர்த்தம். இப்போ வந்து 1 கிலோ பட்டுக்கல்ல எப்படி வச்சா சரியாக நிற்கும் அப்படின்னு பார்க்கலாம். முன்னாடி தள்ளுறேன். இப்போ பாருங்கள், 1 கிலோ பட்டு வச்சுருக்கேன். இந்த கயிறு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், கொம்பு நேராக நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டோம்னா 1 கிலோன்னு கணக்கு. இப்போ வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த காய்கறி இந்த தட்டில் போட்டிங்கன்னா இந்த இடத்துல கயிறு வச்சுட்டு காய்கறி போட்டு சமமாக கொம்பு காட்டுச்சுன்னா 1 கிலோ அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிவிட்டு அடையாளம் வச்சுக்க போகிறேன். இந்த இடத்துல ஒரு கோடு போட்டிருக்கேன். அந்த கோட்டில் ஆஷா பிளேடில் ஒரு அடையாளம். இந்த மார்க் பண்ண இடத்த ஆஷா பிளேடில் இது மாதிரி பள்ளமாக சுற்றி ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த இடம் 1 கிலோ அப்படின்னு அர்த்தம். எதுக்காக இந்த மாதிரி அறுக்கிறனாக்கா எவ்வளோ நாள் ஆனாலும் அடையாளம் மறையாமல் இருக்கிறதுக்காக தான். இப்போ அடையாளம் போட்டாச்சு. இது வந்து 1 கிலோ. மாதிரி கயிறை அப்படி தள்ளி நீங்கள் எடை போட்டிங்கன்னா அது 1 கிலோ அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது 1 கிலோ கரெக்டாக காட்டுது பாருங்கள். 1 கிலோவில் சமமாக கொம்பு சமமாக நிற்குது. இப்போ வந்து இதில் வந்து நம்ம தக்காளி எடுத்து வச்சுருக்கோம், அதை எடை போட போகிறோம். 1 கிலோவுக்கு தக்காளி வைக்கிறோம். வை இன்னும் கொஞ்சம் வைங்க. போட இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி 1 கிலோ வச்சுருக்கோம். கொம்பு நேராக நிற்கிது. இப்போ இந்த தக்காளியோட எடை 1 கிலோ.
இது மாதிரி நீங்கள் பட்டுக்கல் வச்சு 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ அது மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கினீங்கன்னா இது வந்து கரெக்டான எடையை காட்டும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற எளிய பொருள்களை வச்சு நீங்கள் செய்யலாம். வீட்டுக்கு ஒன்று செஞ்சு வச்சிங்கன்னா அவசரத்துக்கு இது உதவியாக இருக்கும். எடை போடுறதுக்கு பட்டுக்கல் தேடவே தேவையில்லை. இந்த தட்டை மட்டும் நீ தேடினீங்கன்னா போதும். ஈஸியான தராசு தட்டு, ஒற்றை தராசு தட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை கீழே பதிவு பண்ணுங்கள்.